இந்த மாதிரி ஜிம்முக்கு எஞ்சி கிளம்பி பல வருஷம் ஆயிடுச்சு. காலங்காத்தால 4:30 மணிக்கெல்லாம். ஏன்னா காம்படிஷன் டைம்ல தான் வந்து 4:30 மணி 3:30 மணிக்கு எஞ்சி கிளம்புவேன். 3:30 மணிக்கு எவன்டா ஜிம் ஓபன் பண்ணி கேட்பீங்க. இருக்குது. ஏன்னா காம்படிஷன் டைம்ல வந்து ஜிம் சீக்கிரமா ஓபன் பண்ணிடுவாங்க நம்ம கேட்டா. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இந்த வெட்டிபிளன் பிளாக்ஸ் 19 நாள் இங்கே இருந்து கட் பண்ணி லட்சுமி தேடி ஸ்ட்ரெயிட்டா ஜிம்முக்கு இறங்கிட்டேன். அதப்புல சரி 5:30 மணிக்கு யார வர போறாங்க பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்கு ஜிம்ல. உண்மையா பார்த்தோம்னா சந்தோஷம் தான். ஏன்னா அவ்வளவு கன்சிஸ்டன்சி அவ்வளவு டெடிகேஷன் மார்னிங் எஞ்சி வரதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர். ஆனா பல பேர் இப்படிதான் வந்துட்டு இருக்காங்க நீங்க சொல்லலாம். பட் பெங்களூர் கிளைமேட் அப்படி. அதை நீங்க சண்டை போட்டு வர்றது அதை விட பெரிய விஷயம். உண்மையாவே பெங்களூர் மக்களுக்கு அது தெரியும். ஒன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இங்க ஒரு இடத்துல என்னடா சர்ச்சுக்கு போற, கோயிலுக்கு போற, மசூதிக்கு போற, எங்கெங்கயோ போயிட்டு இருக்க, என்னதானா நீங்க கேக்குறானுங்க. எனக்கு ஒண்ணுதான், எல்லா சாமியும் கும்பிட்டு வைப்போம். ஆபத்துனா ஏதாவது ஒண்ணு வந்து காப்பாத்தும்ல. அம்புட்டு தான் மக்களே. இதுதான் நானு. இதுதான் நீங்க போக பாப்பீங்க. இன்னும் ஸ்ட்ரெயிட்டா ஜூட் விட்டு எப்படியே லக்கேஜ் வந்து அச்சு வச்சு பேக் பண்ணிட்டேன். இந்த பயணங்கள் வந்து ஓய்வதில்லை போல இருக்கு. வச்சு அச்சுனே இருக்கானுங்க. ஆனா இதெல்லாம் ஜாலியா தான் இருக்கு. போற வரையில நம்ம நம்பிய வரை பிக்கப் பண்ணுவோம். சரி அவளே தூக்கி லட்சுமியில போட்டு கிளம்பிட்டேன். கிளம்புற அவசரத்துல 2 பேரும் காலை உணவு சாப்பிடல. சரி போற வழியில பாத்துக்கலாம் பார்த்தா பெங்களூர்ல இருந்து நான் ஓசுவதுக்கு 4 hour ஆச்சு மக்களே. காரணம் வந்து தீபாவளி விடுமுறை. அதெல்லாம் விட்டுருங்க மக்களே. இவ்வளவு தூரம் அச்சு பூச்சி ஃபேஸ் பண்ணிட்டு வந்தா எங்களுக்கு வந்து காரப்பொடி சாப்பிட்ற மாதிரி டப்புனு எதனா ஒரு கடை நிறுத்த சொல்லுவாங்க. அதுல தான் இருக்குதே பெரிய காண்டு. வந்து அதோட பெரிய காண்டு என்னன்னா வெயிட்டிங் லிஸ்ட் 20 பேருக்கு மேல. பிரேக்ஃபாஸ்ட் இல்ல மக்களே, பிரஞ்ச். 2 சீட்டு கட்சது. சரி என்ன கிடைக்குதுன்னு சொல்லி வச்சு ஹைஜாக் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. முருகன் இட்லி காஃபிக்கு நான் அடிமை ஆயிட்டேன். வண்டி வந்து டைரக்டா சென்னையில நீ பார்த்தேன். மலை கூடவே ராஜா சாங் ஒரு அடியா வந்து சேர்ந்துட்டேன் சென்னைக்கு. நீ மதியம் எதுவும் சாப்பிட முடியல. வந்த டயர்ல கொஞ்சம் உடம்பு வேற மாதிரி ஆயிடுச்சு. அதனால டேரக்டா ஏஞ்சி இரவு உணவு இறங்கிட்டேன். இதனால கையில மிக்ஸி ஜார் வச்சுன்னு பாக்காதீங்க. ஈட்டேஜ் போல இருக்கு மக்களே பாடி. அதனால மோர் போட்டு அடிச்சுட்டு அப்படியே மட்டி ஆயிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. ஃபோக்கஸ் ஆகுங்க. மிக்க நன்றி. Hello guys, my new vlog. Please to channel my Sakrapara.